மகர ராசி குரு பயிற்சி பலன்கள் 2026. 2026 குரு பலன் இவங்களுக்கு சூப்பராக இருக்குது. அடே எங்கள் அப்பா, யாராவது வந்தால் எங்கிட்ட வந்து உட்கார சொல்லுங்கள் சார், நான் ஒரு லெசன் சொல்லித்தரேன். ஜாக்பாட் டைம். கணவர் மனைவி பேர்லேயும் மனைவி கணவர் பேர்லேயும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது சூப்பராக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு அருமையான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். இது போன்ற விஷயங்கள்லாம் அப்பப்போ நடக்கும். வேலை வாய்ப்பு ஓகேவாக இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என் ஃப்ரெண்டு மாறிட்டார், நானும் மாறிட்டேன். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்லேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். என் லைஃப்ல எல்லாமே கிடைச்சது. நல்ல வேலை, நல்ல கல்வி. அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டிடியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப். அண்ணமானாலே மன திருப்தி தான். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னெல்லாம் பண்ண போகுது, எப்படி இருக்க போகிறார் குரு நம்மக்கிட்ட அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. பயிற்சி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதை வந்துட்டு நம்ம சிறந்த ஒரு அஸ்ட்ராலஜர் மகேஷ் ஐயர் அவர்கள் இருக்காங்க. அவங்க சொன்னால் உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக அப்பா இவர் சொல்லிட்டாரு போதும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? அதுதான் சார்கிட்ட கேட்க இருக்கும். உங்களுக்காக சார் சொல்ல போகிறார் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், மகர ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? மகர ராசி குரு பயிற்சி பலன்கள் 2026. 2026 குரு பலன் இவங்களுக்கு சூப்பராக இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் 7.5 சனிலாம் தாண்டி வரதுக்குள்ளே நாங்கள் 8.5 சனி பார்த்துட்டோம் சார். அடே எங்கள் அப்பா, யாராவது வந்தால் எங்கிட்ட வந்து உட்கார சொல்லுங்கள் சார், நான் ஒரு லெசன் சொல்லித்தரேன். பேப்பர் பேனாவெல்லாம் எடுத்து நோட் பண்ணிட்டா போதும். 1 வீக் கிளாஸ் வந்தால் போதும் சார், ஃபீஸு கூட கொடுக்க வேண்டாம், அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுப்பேங்கிற மாதிரி அவள் ரெடியாக இருந்துட்டுருப்பாள். பட் நவ் இட்ஸ் அ குட் டைம், ஜாக்பாட் டைம். திருமணமெல்லாம் அப்பா அம்மா சொல்லும்போது எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு விரலெல்லாம் கடிச்சுட்டு இருக்கக்கூடாது. உடனே ஒத்துக்கிறது நல்லது, நெகட்டிவாகவே பேசப்படாது. அப்போ உடனே ஒத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குரு பார்த்தா கோடான கோடி நன்மை இப்போ வரப்போகுது. ஸோ இந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். அது இந்த ஹோட்டலில் போனேன், அங்கே சாப்பிட்டேன்னா நேற்று அந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன், முந்தா நேற்று இங்கே ஹோட்டலில் சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணல, தொந்தி கிந்தி வந்துருச்சுலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், யோகா பண்ணிக்கணும், வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும். பக்கத்துலேயே ஒரு 10,000 ரூபாய்க்கு சைக்கிளை வாங்கி மிதிச்சுன்னா அங்கேருந்து இங்கே போகிறது அங்கே வர்றது இதெல்லாம் பண்ணிட்டா சூப்பர் பலன். ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கோம், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்க, பின்னணி பாடகராக வந்துட்டுருக்கோம், ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, சைபர் கிரைமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியது. மகர ராசி நண்பர்களுக்கு மனைவியின் மூலமாக கணவரின் மூலமாக நல்ல ஒரு ஐடியா கொடுப்பா, ஐடியா மணியாக மாறிடுவாவா. அந்த ஐடியா உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். கணவர் மனைவி பேர்லேயும் மனைவி கணவர் பேர்லேயும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது சூப்பராக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு அருமையான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். பண விவகாரங்களில் உங்களை திருப்திப்படுத்தும், குடும்பத்துக்கு திருப்தியான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் போட்டுருவாள். ஆனால் பணத்தை வாங்கி நம்ம வச்சுக்காமல் அவட்ட கொடுத்து வைக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்துட்டேன்னா சகோதர சகோதரிகளுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் டிசிஷன் மேக்கிங் சூப்பராக இருக்கும். பேச்சிலேயே காரியத்தை சாதிச்சிருவார். இந்த பேனை யார் யூஸ் பண்ணது தெரியுமா, இதுதான் அமெரிக்காவில் யூஸ் பண்ணி அப்புறம் லண்டன் வந்து அப்புறம் எங்கிட்ட வந்திருக்குன்றவர். அந்த மாதிரி கதை திரைக்கதை வசனமெல்லாம் சூப்பராக போட்டு அது ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி இடம் பொருள் வீடு மனை அமைப்புகள்லாம் இவாளுக்கு முயற்சி பண்ணால் நல்லபடியாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள், பேலன்ஸ் எல்லாம் உயரும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். சில விஷயத்தை பெருமையாக பேசினா தான் சந்தோஷப்படுது. பேசு இன்னும் அண்ணனை பற்றி நிறையா சொல்லுங்கிற மாதிரி சிலதெல்லாம் சந்தோஷப்பட்டுப்பாங்க. அதே மாதிரி உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் அவள் பணம் கேட்டால் பார்த்து கொடுக்கணும், கொடுத்துட்டே இருக்கக்கூடாது, அவள் வாங்கிகிட்டே இருப்பாள். இது போன்ற விஷயங்கள்லாம் அப்பப்போ நடக்கும். வேலை வாய்ப்பு ஓகேவாக இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என் ஃப்ரெண்டு மாறிட்டார், நானும் மாறிட்டேன், என் ஃப்ரெண்ட் டி மாறிட்டார், அதனால் நானும் மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இடமாற்றத்தை பண்ணக்கூடாது. நம்ம பார்த்து நம்மளாக யோசித்து செயல்படுத்துறது நல்லது. 2 பேர் சேர்ந்து தொழில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பண விவகாரங்களில் கவனமாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும்.
நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் தேடி வரும். இன்ட்யூஷன் இருந்தது, இன்ட்யூஷன்லாம் மனசில் வேலை செய்யும். நான் என் மனசில் என்ன தெரியுமா சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்று தோணும். அது மாதிரி இன்ட்யூஷன்லாம் பக்காவாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போதைக்கு நிறைய உண்டு. நினச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள். எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா சூப்பராக சக்ஸஸாக வரும். குடும்பத்தில் இருக்கிறவாட்ட இந்த தூது விடுறது, இந்த கணவன் மனைவி 2 பேர் பேசாமல் இருந்தால் தானே போய் உட்காந்து ஐ லவ் யூன்னு சொல்லி இல்லைன்னா என்னையாவது சொல்லி அவகிட்ட பேசுகிறது நல்லது. இல்லை அப்படின்னு சொன்னால் யாராவது 3ஆவது மனுஷால இங்கே ஒன்று சொல்லுவா அங்கே ஒன்று சொல்லுவா. அதில் ரொம்ப கவனமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பொறுப்புகளில் இருக்கிறவங்க, பதவிகளில் இருந்துருக்கிறவங்க தன்னை அறிந்து புரிந்து இந்த காலகட்டத்தை தெரிந்து அதை செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். சொந்த வீடு இடம் இல்லாதவர்கள் வாங்கி கொள்வது நல்லது. முயற்சி எடுத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. நல்ல நண்பர்களை சேர்த்துக்கணும். அந்த நண்பர்கள் நான் வந்து லெஃப்ட்டில் ஒரு செவரு இந்த பாருங்க வாஸ்து ரீதியாக கரெக்டாக வச்சுட்டுருக்கேன், அதுக்குள்ளே நானும் உட்காந்துட்டுருக்கேன்னா ஒன்றும் நடக்காது. வெளியில் கான்டாக்ட்ஸ், அந்த கான்டாக்ட்ஸை பில்டு பண்ணி அதன் மூலமாக பண வரவுகள் வரணும். டைம் சூப்பராக இருக்குது, மகேஷே சொல்லிட்டார், அடே எங்கள் அப்பா குமுதத்தில் சொல்லிட்டாங்க, இன்னி என்ன வரப்போகுதுன்னுலாம் நினைக்கப்படாது. உழைச்சாதான் பணம் வரும், உரிமினாதான் சிங்கம், சுற்றினாதான் பூமி, கொடுத்தாதான் கடவுள். அப்படி போயின்னு இருக்கக்கூடிய உலகம் இது. அதில் நீங்களும் மாறிண்டு செயல்பட்டால் நல்ல பலன்களை கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, மகர ராசிக்கு குறிப்பாக அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் எப்படி? ஹெல்த்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வீக்கு தான் அவங்க. அதாவது டெய்லி சொல்லியிருந்தால் நமக்கே வெக்கமாக இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு தலைவலி, ஒரு நாள் காது வலி, ஒரு நாள் கண்ணு வலி, ஒரு நாள் மூக்கு வலி, கழுத்து திடீர்னு இப்போ தான் டிக்குன்னுச்சு, ஷோல்டர்லாம் பெயினாக இருக்குது, முதுகு வலிக்குது என்னன்னு தெரியல, இடுப்பு அப்பப்போ டப்புன்னு சவுண்டு வருது. ஒரு படத்தில் தாடி பாலாஜி சொல்லுவார், அந்த மாதிரி ஒவ்வொன்றா வலிச்சிருந்து எனக்கே வெக்கமாக இருக்குது, நான் என்னத்தை போய் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி மனசு வந்து அப்பப்போ சொல்லும். உடம்பு வேறு ஒன்றும் கிடையாது, மன ரீதியான அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, உடம்பை வீக் ஆக்கிடும். நான் சொல்கிறது குட் ஸ்லீப் இல்லை, அடுத்த நாள் காலையில் நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க, டல்லாக இருந்துட்டுருப்பேன். நல்ல ஃபுட் இல்லை, நல்ல திருப்தியான ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் தானாக உடம்பு பிரிஸ்காகவும், நீங்கள் உடம்பு ஸ்ட்ரென்த்தன் வந்து உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல தியானம், மன அமைதியாக இருந்ததுன்னா போதும், எல்லாமே கிளாரிட்டியாக தெரியும். ஒரு விஷயத்தை அப்படி கிளாரிட்டியாக எடுத்து பேசுவேன். நல்ல யோகா பண்ணலாம். அப்போது இந்த குட் ஸ்லீப், குட் எக்ஸசைஸ், குட் ஃபுட் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இப்போ கொண்டு வரக்கூடிய டைம் தான். உங்களை நீங்களே செல்ஃப் கேர் எடுத்துக்கிட்டேன்னா போதும். இன்றைக்கி நிறையா பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிச்சவாலாம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சைக்கிள் இங்கேருந்து நேராக ஈஸியாக ரோட்டில் கிடுக்கிடுன்னு போவா. பார்த்துருப்பில்ல, ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் ஓடுவா ஓடிக்கொண்டே இருப்பாள். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறது? வேறு ஒன்றும் இல்லை, ப்ரெஷர் சுகரை எங்கள் அப்பா அம்மா கேரி பண்ணிட்டேன், நான் கேரி பண்ண விரும்பலை. நான் ஐ வாண்ட் டு லூஸ் மை என்னது என்னோடய உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை லூஸ் பண்ணிடணும், ஸ்ட்ரென்த்தை வந்து கூட்டிக்கணும், அதுக்கு தான் ஓடின்னு இருக்கா. ஓகே, இப்போது இவங்க இந்த காலகட்டத்தில் வழிபாடு எப்படி, குரு பயிற்சிக்கிலேருந்து என்ன வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு நல்லா இருக்கும்? இவா ஆலங்குடி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. திரு ஆலங்குடி போயிட்டு வருது, பழனி முருகனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது, பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. விக்னஸ்தஸ்ய நஜாயத்தேன்னு சொல்லுவாங்க. விக்னங்கள் இருக்கிறவா விக்னராஜரை வழிபட்டால் போதும். தடைகள் இல்லாத தன்மைகளை கொடுக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானை வழிபட்டால் வாழ்க்கை வெற்றிகரமாக மாறும். மகர ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, எந்த கோவிலுக்கெல்லாம் போனால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு சார் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். என் லைஃப்பில் எல்லாமே கிடைச்சிது. நல்ல வேலை, நல்ல கல்வி, அதை எனக்கு கொடுத்தது அண்ணாமலை இன்ஸ்டிடியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் அண்ணாமலைனாலே மன திருப்தி தான். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. போரூருக்கு ஒரு விசேஷம், உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன்.